இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தினாலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு தியானித்து ஒவ்வொருவரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த மகிமை நேர நிகழ்ச்சியிலே கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார் என்பதை குறித்து நான் தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். கர்த்தர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே, ஆதாமை படைத்த பொழுது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏவாளை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். அப்போ மனிதன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை, அவனுக்கு ஏதாவது ஒரு துணை வேண்டும். இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது இருவர் இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் தனிமையாக ஒருவன் விழுந்தால் அவனை தூக்கி விடுவதற்காக இன்னொருவனாவது இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று அநேகர் நாம் துணையாக நாம் பார்க்கும் பொழுது கணவன் நினைக்கிறான் மனைவி தான் நமக்கு கடைசி வரைக்கும் துணை, மனைவியானவள் நினைக்கிறாள் கணவன் தான் நமக்கு துணை என்று. நம்முடைய திருமண உடன்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், நான் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன், கஷ்டம் வரும் பொழுதும் சந்தோஷம் வரும் பொழுதும் அல்லது துக்கத்திலும் சந்தோஷத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று அநேக வாக்குறுதிகளை நாம் கொடுக்கிறோம். ஆனால் இந்த துணைகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல. தேவன் நமக்கு துணையாக இருப்பதே நிரந்தரமானது. இந்த துணைகள் எல்லாம் இல்லாவிட்டாலும் நாம் வாழ முடியும். ஆனால் கர்த்தருடைய துணை நமக்கு இல்லாவிட்டால் ஒரு மனிதனும் வாழ முடியாது. சில பேர் நினைக்கலாம், என்னுடைய படிப்பு எனக்கு துணையாக இருக்கும், கடைசி வரைக்கும் அது எனக்கு துணையாக இருக்கும், அல்லது நான் பார்க்கிற வேலை, என்னுடைய சம்பாத்தியம், நான் சேர்த்து வைத்திருக்கிற பணம் அல்லது நான் வகித்திருக்கிற பதவி எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு துணையாக இருக்கும், எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் ஒரு வியாதியோ அல்லது ஒரு சோதனையோ வரும் பொழுது இவைகள் எல்லாம் நம்மை விட்டு போகும். நம் துணை என்று எண்ணி இருந்த உறவுகள் எல்லாம் நம்மை விட்டு போகும், ஆஸ்திகள் நம்மை விட்டு போகும். எதுவுமே நிரந்தரமானது அல்ல. ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது இம்மையிலும் அவர் மறுமையிலும் நமக்கு துணையாக இருக்கிறார். யாருக்கு அவர் துணையாக இருப்பார் என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த நாட்களிலும் அதை நாம் குறித்து நாம் தியானிப்போம். ஆதியாகமத்திலே ஆபிரகாம் காலத்திலிருந்தே தேவன் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தது முதல் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் துணை செய்கிறார். அவரை சார்ந்து அவரை தேடி நடப்பவர்களுக்கு துணை செய்கிறார். உண்மையாய் அவரை சேவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணை செய்கிறார். உத்தமனாய் நடக்கிறவர்களுக்கு துணை செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமோ அவனை விசுவாசித்தார், கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். யாக்கோபுக்கு துணையாக இருந்தார். யாக்கோபு தன்னுடைய ஏசாவுக்கு பயந்து அவன் அந்த தேசத்தை விட்டு, கானானை விட்டு அவன் மாமனாகிய லாபான் இடத்திலே போகும் பொழுது ஏசா தன்னை கொலை செய்து விடுவானோ என்று அவன் போகும் பொழுது நாம் வாசிக்கிறோம், தனிமையிலே அவன் அந்த வனாந்தரத்திலே ராத்திரியிலே படுத்திருக்கிறான். அவன் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதாவது அவன் பெயர் சபாவில் இருந்து அந்த லாபானுடைய வீட்டிற்கு, அதாவது பதாமராமுக்கு அவன் செல்கிறான். அந்த தூரத்தை பார்க்கும் பொழுது உத்தேசமாக ஒரு 800 கிலோமீட்டர் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யாக்கோபு போகும் பொழுது தன்னந்தனியாக போகிறான். அவன் அதற்குண்டான ஆகாரங்களையோ உடைகளையோ எதுவுமே எடுத்துக்கொண்டு போகவில்லை. அவன் போகிற பாதையும் அவனுக்கு தெரியவில்லை. ஒரு இருளான ஒரு வனாந்தரமான இடத்துல அவன் தனியாக போகும் பொழுது அவன் தலைக்கு ஒரு கல்லை வைத்து படுத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து நான் போகிற வழியில் எல்லாம் உன்னை காத்து உன் தேசத்திற்கு திரும்பி வர செய்வேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்கள், அவன் ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஒரு ஏணி வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக அவன் காண்கிறான். பிரியமானவர்களே, அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எனக்கு துணை செய்து என்னோடு கூட இருந்து வழியில் எல்லாம் என்னை காத்து, எத்தனையோ இக்கட்டு ஆபத்து நிறைந்த ஒரு பயணம்,
பயணம், ஒரு பிரயாணம். அதில் விஷ சந்துக்கள் அவனை தீண்டலாம், அல்லது மிருகங்கள் அவனை தீண்டலாம், அல்லது பசியினால் அவன் நொந்து போகலாம். அவன் கையில் எதுவுமே கிடையாது. ஆனால் சொல்கிறான், எனக்கு உண்ண ஆகாரம் உடுக்க உடையும் தந்து இந்த இடத்திற்கு நீ திரும்பி வர பண்ணுவேன், ஆனால் நீரே என் ஆண்டவர் அப்படின்னு சொல்றார். அவரைத்தான் ஆண்டவரை சேவிக்கிறார். ஆனால் சொல்கிறார், இந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே நான் போக வேண்டிய இடத்திற்கு நீர் வந்து என்னை பாதுகாத்து எனக்கு துணையாக இருந்து இந்த இடத்திற்கு நீ திரும்பி வர பண்ணினால் நீரே என் தேவன். இந்த இந்த இடத்திலே உனக்கு ஆலயத்தை நீர் இந்த இடத்திலே வாசமா இருப்பீர் என்று சொல்லி நான் எனக்கு உண்டானது எல்லாவற்றிலையும் தசம பாகத்தை உமக்கு தருகிறேன் என்று பொருத்தனை பண்ணுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் துணையாக இருக்கும் பொழுது எந்த ஒரு இருளான சூழ்நிலையும் அவர்களுக்கு ஒரு துணையாக இருக்கும்போது அது வாய்க்கும். மோசேயினுடைய நாட்களிலும் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் வேண்டும் பொழுது அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அந்த எகிப்தில் இருந்து அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்திருக்கிறார்கள். 10 வாதைகளை தேவன் கொடுத்து அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இன்னும் கர்த்தர்தான் தேவன் என்பதை, அவரே நமக்கு தேவன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தியரும் கண்டுகொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அந்த சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக அவர்களை அடைத்து போடுகிறார். அந்த பள்ளத்தாக்கிலே அவர்கள் நின்று பார்க்கும் பொழுது பார்வோன் சேனை அவர்களுக்கு பின்னாக வருகிறது. மிகவும் பயந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மிகவும் பயந்தார்கள். இடுக்கமான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை. யார் நமக்கு உதவி செய்வார் என்று மோசேயை முறுமுறுக்கிறார்கள். எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இங்கே நீர் கொண்டு வந்தீர் என்று. ஆனாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தர் அந்த இடத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கிறார். மோசே சொல்லுகிறார், நீங்கள் நின்று தேவன் உங்களுக்கு செய்யக்கூடிய ரட்சிப்பை காண்பீர்கள் என்று. அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்வதை பார்க்கிறோம். அந்த வேதத்திலே இந்த பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக போகும் பொழுது அவருக்கு முன்பாக சென்ற அந்த தேவதூதன் அவர்களுக்கும் அந்த பார்வோன் சேனைக்கு நடுவாக சென்றாராம். அந்த மேகஸ்தம்பம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாக வந்து அந்த பார்வோன் சேனையும் இஸ்ரவேலர்களும் தொடாதபடிக்கு காத்து கொண்டதாம். அந்த மேகஸ்தம்பம் எகிப்தியருக்கு எப்படி இருந்ததாம்? இருளும் அந்தகாரமுமா இருந்ததாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கோ தேவன் துணையாக இருந்ததினால் அது அவர்களுக்கு இருளை வெளிச்சமாயிற்று என்று பார்க்கிறோம். அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ளாகவும் அவருடைய மேகஸ்தம்பம் அவர்களுக்கு துணையாக இருந்து இருளை வெளிச்சமாக்கி அவர்களை வழிநடத்தி சென்றது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யாக்கோபை போல எந்த திசையிலே நாம் செல்வோம், இருளான சூழ்நிலையிலே நாம் போக வேண்டிய இடத்திற்கு எப்படி போவோம் என்று தயங்கி இருக்கிற சூழ்நிலைகள் எது வந்தாலும் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உதவி செய்கிறார். மகளே, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற வழியில் எல்லாம் உன்னை காத்து உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று யாக்கோபை குறித்து சொன்ன தேவன் இந்த நாளிலும் துணையாக உங்களுக்கு வந்து எல்லா சூழ்நிலையிலும் உங்களை காத்து உங்களை வழி நடத்துவார். யாருக்கு துணையாக இருப்பார் என்றார்? அவரிடத்தில் உண்மையாக காணப்பட, உண்மையாய் அவரை சேவிக்கவும் அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காரியங்களில் நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் இருளான சூழ்நிலையிலும் திக்கற்ற சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு துணை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக தகப்பனே எங்களோடு கூட பேசவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கும் உடைய வசனத்தினால் நாங்கள் திருப்தியாகவும் எங்களை ஆற்றவும் தேற்றவும் கர்த்தர் கிருபை செய்திரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு யார் துணை, யார் எங்களுக்கு துணை செய்வார்கள் என்று ஏதாவது ஒரு காரியத்தில் ஆண்டவரே கேள்வியோடு கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தேவரே நீர் ஆசீர்வதித்து நீரே அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவரே நீர் ஆசீர்வதியும். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.